Hi guys, welcome to the channel My Farm, Animal Kingdom and aquatic animal. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அது ரொம்ப சின்ன ஸ்டோரி. இப்போ வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம கதையை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின். அது வந்து ஃபாரஸ்ட் நேம் வந்து காட் ஃபாரஸ்ட். அது வந்து உங்களுக்கு ஒரு சாக்லேட் நேம் வரும். அந்த சாக்லேட் நேம் நான் சொல்ல விரும்பல, கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபார்ம் நேம் வந்து எஸ்கே காட் ஃபார்ம். காட் ஃபார்ம்னா என்னன்னு கேட்பீங்க சின்ன குழந்தைங்கலாம். ஃபார்ம்னா என்னதுன்னா, ஃபார்ம்னா பண்ணை. நீங்களாம் ஆடு வளர்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஃபார்ம்னு பெரியவங்களா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஃபார்ம். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்டோரி. ஸ்கிப் பண்ணாத பாருங்க காய்ஸ், ப்ளீஸ் காய்ஸ். எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ், ப்ளீஸ் காய்ஸ். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு சேனல் இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் லாஸ் ஆகிடுச்சுன்னு தான் நான் இதையே ஓப்பன் பண்ணேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இது 2 hours ஆகிடுச்சு. நான் 6 மணிக்கு எடுத்தேன், ஆனால் இப்போ தான் முடிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போனால் வாங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போனால் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஐயோ, எனக்கு ரொம்ப பசிக்குதே. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சரி, நம்ம காட்டுக்குள்ளே போய் சாப்பிடுவோம். ஆனாலும் பயமாக இருக்குதே, ஏதாவது நம்ம இங்கே நம்மளை சாப்பிட்ருமோன்ட்டு. சரி, நம்ம போவோம், பரவாயில்ல. இதுனா அது சரி, இதில் குதிச்சும் போக முடியாது. சரி, நம்ம இப்படி போயிடலாம். இல்லை, போக முடியல, காலெலாம் வலிக்குது. சரி போவோம். அங்கே தான் கொஞ்சம் நேரம் புல் இருக்குது. சுமதி, சீக்கிரமாக போயிடு சுமதி. அங்கே தான் கொஞ்சம் புல் இருக்கு. அப்பா, சுமதி போயிட்டு சுமதி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சுமதி. போயிட்டு சுமதி, கீழே விழுந்துடாது சுமதி. சுமதி, அப்பா புல்லு சாப்பிடுறது சுகமா இருக்கு. எனக்கு பசிக்குது. நான் இப்ப வெளில போறேன். கண்ணு கெட்டின தூரம் வந்து எதுவும் இல்லை. அங்க ஒரு மாடு இருக்கு. பின்னாடி என்னமோ சத்தம் கேக்குது. யாருமே இல்ல. சரி, நம்ம போவோம், சாப்பிடுவோம். ஜம்ப் பண்ணணும். கரெக்டா ஏன்னா விட்டுருங்க, வயிற்றுல குழந்தை இருக்கு. மூட முடியாது. என்ன, நம்ம ஃப்ரெண்டு சுமத்தி போயிட்டு இன்னும் வரல. நம்மளும் போய் பார்க்கலாமா? சரி, நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, தூங்கிட்டு போய் பார்க்கலாம். இப்போ வந்து அந்த சைடு லயன் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்பா, இந்த மாடை சாப்பிட்டு வயிறே ஃபுல்லாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம புனித ராத்திரிக்கு இந்த மாடை வச்சுக்கலாம். இப்போ நம்ம புனித கிணறுக்கு போயிட்டு தண்ணி குடிக்க போகலாம். இப்போ வந்து ஆடு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னது, உட்காந்து கால் வலிக்குது. வெளில போயிட்டு ஒரு 3 ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். இப்போதான் லைன் யாரும் இல்லை. இப்போ லைன் கேவ்ல போயிட்டு சுத்திட்டு வரலாம். என்னது இது, பசிக்குது. ஆடு மாடு கோழி வந்து ஏதாச்சும் வந்தா சாப்பிட்டுலாம் பூச்சி. என்ன பண்ணோம்? தூங்குனதெல்லாம் போதும். நம்ம ஃப்ரெண்டு சுமத்தி இன்னும் வரல. எனக்கு அழுகழிக வருது. சரி, நம்ம ஃப்ரெண்டு சுமத்தியை போய் பார்க்கலாம். இது வர நடுவில் சுமதி 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 எந்திரி. சுமதி எந்திரி. உன்னை யார் இப்படி பண்ணா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நம்ம பண்ணைக்கு போயிட்டு திரும்பி எடுத்துட்டு வரோம். சுமதி, உன்னை காப்பாத்த போய் நான் என் உயிரை விட்டனே. ஐயோ, நம்ம 2 ஃப்ரெண்டு சுமதியும் காணும், சரணியும் காணும். சரி, நம்ம போயிட்டு வரலாம் உங்களை பார்க்க. ஐயோ, என்ன கால் தடிக்கிருச்சு.
ஐயோ வெளில போலாம். சிச்சோ கல்லு தடி கீழே வந்துட்டோமே, ஏதாச்சும் விலங்கு வந்தா சாப்பிடுவோம், பசிக்குது. ஐயோ நான் நம்மளும் கழுத்தடிக்கு கீழே வந்துட்டாங்க. ஒரு புலி இருக்குது. சரி நான் அந்த புலிக்கு தெரியாது, நம்ம குறுக்கு வழியில போவோம். அந்த புலி பார்த்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம அடிச்சு சாப்பிடும். ஐயோ வலி உயிர் போகுது. சரி நம்ம இது போ. ஐயோ புலி இருக்கு. நம்ம பின்னாடி போயிட்டு நம்ம கூடுல ஏதாவது கேஜெட் இருக்கான்னு பார்ப்போம். எதுவும் இல்லை. சரி நம்ம போவோம். அப்பா இந்த பாதை இருக்கு. ஐயோ தண்ணி தாகம் எடுக்குதே, நம்ம புனித கிணறுக்கு போகலாம். சரி நம்ம போவோம். ஒரு புலி இருக்கு, அதுக்கிட்ட தப்பிச்சு போயிடணும். ஓ ஓ போ. ஐயோ சுமதி 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 எந்திரி. சரண் சரண் எந்திரா. ஐயோ சரி நம்ம திரும்பி போயிடலாம். வலிக்கிறேன், என்ன விட்டுருங்க. எனக்கு வீட்டுல 2 குழந்தைங்க இருக்கு. நம்மளுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது. நம்ம எல்லாம் ஒன்னாச்சும் கிணத்துக்கிட்ட தான் இருக்காங்க, நம்மளும் போலாம். ஐயோ நம்மளோட என்னோட நம்மளோட சுமதியை காணும், சரணை காணும், அதுக்கப்புறமா ராஜுவை காணும். சரி நம்ம போயிட்டு பார்ப்போம் அவங்கள. ஐயோ இது வேற இருக்குதே, இது தாண்டி போதே ஒரு இது வச்சு. சரி இங்க இருந்து குதிப்போம். நம்ம தான் நம்மள சிங்கம் மாதிரி நினைச்சு குதிப்போம். ஐயோ அம்மா அச்சோ நம்ம கொம்பு வலிக்குதே, யாராச்சும் முட்டணுமே. அது வேற நம்ம செடி கொடியெல்லாம் சாப்பிட்டு வயிறு வேற வலிக்குதே, யாரையாச்சும் முட்டி இப்ப சாப்பிடணும். அங்க ஒரு கழுதை, அங்க ஒரு கழுதை இருக்கு. அதுக்குள்ள நம்மளால போக முடியாது, அதனால அதுவே வரட்டும். நம்ம பின்னாடி போயிடலாம். ஐயோ ஈஸ்வரா, இந்த லயன் மாதிரி பண்றேன்ட்டு காலை உடச்சிக்கிட்டேனே. காலு போச்சு ஒரு காலு. சரி நம்ம போவோம். ஐயோ ஐயோ ராஜு எனக்கு என்னடா ஆச்சு? ஐயோ ராஜு எந்திர்றான். சரி நம்ம ஃப்ரெண்டு சுமதியை பாப்பா போப்போம். சுமதி சுமதி எந்திரி. சுமதி நீ கர்ப்பமா இருக்குன்னு தெரியுதா? சரி நம்ம ஃப்ரெண்டு சரணையாவது பார்ப்போம். சரண் எந்திர்றா சரண் ப்ளீஸ் எந்திர்றா. சரி நம்ம போவோம். சரி யூட்டன் அடிச்சு இழுத்துன்னு போடுவோம் ஊருக்கு. ஐயோ எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் அடிக்குது. ரொம்ப நாள் கழிச்சு மாமிசம் சாப்பிட்றதால அங்க புனித கிணறு கிட்ட போவோம். நம்ம எல்லாரும் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஐயோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணுமே. நம்மளோட ஃப்ரெண்டு வந்து மாடு சுமதி காணும், கோட்டு சரண் காணும். ஐயச்சி போ போ, இதுவரை கால் ஓட்டிக்கிட்டு போ. அப்புறமா நம்மளோட ஹென்னு வந்து இவளை காணும். அவ பேர் வந்து அவன் பேர் வந்து ராஜு. அதுக்கப்புறமா டாங்கி வந்து இவளை காணும், தனலக்ஷ்மியை காணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? சரி நம்ம டக்குன்னு போவோம் உங்களை தேட. ஆனால் ஏதாவது மிருகங்க நம்மளை அட்டாக் பண்ணிடக்கூடாது, பார்த்து போவோம் பதுங்கி. ஐயோ சரண் எந்திர்றா டேய், சரண் எந்திர்றா டேய் எந்திர்றா. சரி நம்ம வந்து ராஜு கிட்ட போவோம். ராஜு எந்திர்றா டே ராஜு, நீயும் மாடா. சரி நம்ம சுமதி எப்படியும் உயிரோட தான் இருப்போம். சுமதி எந்திரி ப்ளீஸ். சுமதி ப்ளீஸ் எந்திரி. சரி நம்ம தனலக்ஷ்மி கிட்ட போகலாம். தனலக்ஷ்மி நீயும் செத்து போயிட்டியா? சரி நம்ம பின்னாடி திரும்பி போவோம். கழுத்தடிக்கு கீழே வந்துட்டனே. ஐயோ ஈஸ்வரா, எனக்கு ஏன் தான் இப்படி நடக்குது? சரி நம்ம பண்ணைக்கு போவோம். ஐயோ அங்க ஒரு நாய் இருக்கு. எருமாடு கணக்காருக்கு, எருமாடு போட குட்டியா இருக்குமா? சரி அது மேல எகிரி குச்சி சங்க கச்சிட வேண்டிதான். ஐயோ ஈஸ்வரா என்னால் முடியல.
ஐயோ இந்த நாயை சாப்பிட்டோன்னே எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. சரி நம்ம போவோம். இன்னும் அந்த நாயோட ரத்த கரையை பல்லுலயோ டீச்சு. ஐயோ சீக்கிரம் போகணும். எருவு மாடு நாய். அப்பா நிறைய பேர் நம்ம அண்ணாச்சிங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க. சரி நம்ம போவோம். அப்பா தண்ணி குடிச்சாதான் ரிலாக்ஸா இருக்கு. ஐயோ என்ன நம்ம 5 ஃப்ரெண்ட்ஸையும் காணோம். போய் பார்ப்போம். என்னது இது? நம்ம ராஜுக்கு யாரோ கொண்டு வச்சிருக்காங்க. ராஜு ஏன்சரு, ராஜு ஏன்சரு, ராஜு ஏன்சரு. நம்ம கவினேஷ போய் ஐயோ நம்ம கத்தக்கூடாது. அங்கதான் இல்ல நீ மட்டும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. நம்ம கவினேஷ போய் பார்ப்போம். கவினேஷ் ஏன்சரு, ஏன்சரு கவினேஷ். என்னாச்சு உனக்கு? சரி போவோம். இவன் பேர் என்னது? அவன் பேரு சரண். ஐயோ முதுகு போயிடுச்சு. ஐயோ முதுகெலும்பு உடஞ்சிச்சு. என்ன இது நமக்கு ரொம்ப பசிது. நம்ம ரொம்ப நாள் தூங்கிட்டோம் போல. ஏதாச்சும் வீங்க போய்தா பார்ப்போம். அதுக்குள்ள நம்ம ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுருவேன். சரி நம்ம நெக்ஸ்ட் சரண் தான் உயிரோட இருப்பான்னு நினைக்கிறேன். சரண் எந்திராடே, சரணே எந்திராடே, சரணே 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 எந்திரா. நீ இல்லாதே நல்லா இருக்க முடியாது. சரி நம்ம சுமதி அக்கா கிட்ட போய் பார்ப்போம். சுமதி அக்கா, சுமதி அக்கா, சுமதி அக்கா எந்திரிங்கக்கா, நீங்க கர்ப்பமா இருக்கீங்கக்கா. தனலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தனலக்ஷ்மி இங்க வா. தனலக்ஷ்மி உன்னை யார் தனலக்ஷ்மி இப்படி பண்ணா? ஐயோ சரி நம்மளால இது மேல இருக்க முடியாது. சரி நம்ம போயிட்டு ஓடி போகணும். ஐயோ ஈஸ்வரா எதை தடிக்கிச்சு. எனக்கு ரொம்ப பசிது. இங்க எங்கேயாவது ஏதாவது அனிமல் இருக்குதா பார்ப்போம். இங்க ஒன்று இருக்குதே, இதை பிடிச்சி சாப்பிட நீதான். ஐயோ ஈஸ்வரா காப்பாத்துங்க இது மங்கி கிட்ட இருந்து. ஐயோ நம்ம நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ அந்த இதுக்கு கிணறுக்கு போய் தண்ணி குடிக்க வேண்டியது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சரி நம்மளும் தண்ணி குடிப்போம். சரி நம்ம பின்னாடி திரும்பி பார்ப்போம். சாப்பிட்டதெல்லாம் போதும். என்ன யாரையும் ஆளக்கணும். ஐயோயோ என்ன விலங்குங்களா செத்து கிடக்குது. ஐயோ 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 என்ன விலங்குங்களா செத்து கிடக்குது. சரி நம்ம சிவன் கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வந்துடல விலங்குக்காக. சிவனே எல்லா விலங்குகளையும் காப்பாத்துங்க ப்ளீஸ். ஏன்னா அவங்கெல்லாம் பாவம். அவங்களாம் நம்மள எங்களை மாதிரி வாழதான் வந்துருக்காங்க பூமிக்கு. அவங்க ஒன்றும் சாவ வரல. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். அவங்கள மட்டும் இது பண்ணிட்டுருங்க ப்ளீஸ் கடவுளே. என்னது இது லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆகுது. ஐயோ சிவனே உங்க அருள் எல்லாரும் கொலைக்க போறாங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இப்போ போய் எல்லாரையும் பார்க்குறேன். ஐயோ சுமதி, சுமதி அக்கா, சுமதி அக்கா, சுமதி அக்கா, சுமதி அக்கா எந்திரிங்கக்கா. இப்போ என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லைங்கக்கா. ஜீப்ரா மண்டே எந்திரா. ஐயோ என்னால் நிற்கவே முடியலைங்க. ஐயோ டே சரண் எந்திரா சீக்கிரமா, அவங்க திரும்பி வரத்துக்குள்ள. ஐயோ ஐயோ ஆண்டி, ஜனலக்ஷ்மி ஆண்டி எந்திரிங்க. அப்பா ஐயோ தேங்க்ஸ்ப்பா. ஐயோ வேற 2 பேரும் மிக்ஸ் பண்ணுறோமே. ஐயோ கோழி மண்டை எந்திரா. அப்பா ஐயோ நிற்கவே முடியலடா என்னால். கவினேஷ் எந்திரா டக்குன்ட்டு. ஐயோ தேங்க்ஸ்ங்க உங்களுக்கு. இப்போ நம்ம போய் வாங்க நம்ம கும்பலாக போய் அவங்ககிட்ட சண்டை போடலாம். அப்பா நம்மளுக்கு இங்கேயோ சாப்பாடு இதையும் பூண்டு விளையாட வேண்டியதுதான். ஈஸ்வரா குழந்தைகளா, நீங்கள் இந்த மாதிரி மாமிசத்தை சாப்பிடுவது தவறு. அதனால் நான் உங்களை உயிரோடுவது விடுவது தப்பு. உங்களை இப்பவே கொன்றால்தான் என்னோட ஆசை தீர்ந்துவிடும். விடுவது தப்பு. ஈஸ்வரா காப்பாத்துங்க. நானே உன்னை கொல்கிறேன். யார் உன்னை காப்பாற்றுவோம் நானும் பார்க்குறேன். இங்க பாம்பு பிடிக்கிறேன்.
என் மீது நம்பிக்கை உள்ளவங்களை நான் எப்பவும் துன்புறுத்த மாட்டேன். நன்றி கடவுள்களே.